பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். கேமராஸ்ல இருந்துட்டுமே இந்த அளவுக்கு என்ன ஹராஸ் பண்ண முடிஞ்சது. கேமரா இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. இன்னைக்கு என் வெயிட் கேட்குறாரு, நாளைக்கு என்ன கேட்பாரு? டார்ச்சர் மாதிரி, ஒரு புல்லிங் மாதிரி. ஐ டென்ட் ஃபீல் சேஃப் இன் தட் ரூம். என்ன சொல்லலையே, உன் வெயிட் தான் கேட்டேன். என்ன லூசுத்தனமா பேசுறாங்க புரியல. அவங்கள நான் ஜேர்னலிஸ்ட்னே கூப்பிட மாட்டேன், அவருக்கு தகுதியே இல்லை. ஜீரோ எத்திக்ஸ். இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஏதாச்சும் தப்பு பண்ணேன், படம் பண்ணேன், நான் என் வேலையை பார்த்துட்டு கிளம்பலான்னு நினைச்சேன். But then that will become how Gowri left the press meet. So எனக்கு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிட்டே இருந்தாங்க என் ஃபேஸ். அழுவாங்களா. இண்டஸ்ட்ரியிலேருந்து சின்மயி மேம், குஷ்பு சுந்தர், ரோஹிணி மேம், கவின், நாசர் சார், பிரேம்குமார், இப்படிப்பட்டவங்க என் சாலிடாரிட்டியில் இருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிஸ்ட் கௌரி கிஷன் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அதர்ஸ் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணலான்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் நேற்று நடந்த ப்ரெஸ் மீட் அந்த இதனால கொஞ்சம் அதுலேயும் இன்வால்வ்டாக இருக்கேன். பட் அட் த சேம் டைம் அந்த டைட்டில் அதர்ஸ் ஏன்னு அதுதான் நிறைய கேட்டாங்க எங்ககிட்ட. பார்த்தவங்க எல்லாருமே இப்போ புரியுது, அவ்வளோ என்ஜாய் பண்ணி, அதுவும் நம்ம காமெடி படங்கள் இல்லை ராம்காமுக்கெல்லாம் ஒரு சிரிச்ச முகத்தில் வரலாம். ஒன்று அது இல்லை, ரொம்ப நல்ல கண்டென்ட் ஓரியன்டான நம்மளை ஒரு மூவிங்கான ஒரு படம் பார்க்கும்போது தான் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னைக்கு கமலா சினிமாஸில் எங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நைஸ். சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு போல்ட்டாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த மொமெண்ட் இருக்கும்ல, அந்த மொமெண்ட் கௌரி என்ன நினச்சாங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா அது முன்னாடி கேட்டது, பட் ஆனால் அதை திரும்பி யோசிச்சு இல்லை என்ன அதை நம்ம ரீகால் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது மல்டிபிள் டைம்ஸ் ஒருத்தர் இன்டென்ஷனலி ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் ஒரு கமெண்ட்டாக ஹீரோ கிட்ட பேசும்போது என் வெயிட்டை பற்றி, அதுவே ரொம்ப டிஸ்டேஸ்ஃபுல்லாக ஒரு ரொம்ப இன்சென்சிட்டிவான இன்அப்ரோப்ரியேட்டான கேள்வி. அது நான் கேட்டுக்கிட்டே அது என்னை பாதிச்சு. பிகாஸ் நாட் ஃபார் எனி திங் எல்ஸ். இப்போ இட்ஸ் நாட் ஃபார் மீ ஒன்லி. ஐ வாண்டட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் ஆல் உமன். அது பெண்களுக்கு நான் செய்யக்கூடிய எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கு வேணும்னா ஒன்றும் பேசாமல் அப்படியே விட்டுடலாம் நேத்திக்கு நடக்கும்போதே. ஆனால் நேத்தியோட நேச்சர் ஆஃப் குவெஸ்டனிங் ரொம்ப டார்கெட் பண்ணி இவங்கள நான் இன்னைக்கு செதற வைப்பேன், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனலி ஹார்மிங். ஓகே. பிகாஸ் ஹீ காட் ஒஃபெண்டட். நான் அவரோட கேள்வி நான் சொன்னேன், இட் இஸ் அ ஸ்டூபிட் கொஸ்டின். அதில் நான் இப்போவுமே ஐ 100% அக்ரி தட் இட் இஸ் அ ஸ்டூபிட் கொஸ்டின். ஆனால் அவரோட மேல் ஈகோவான்னு தெரில, இல்லை என்னன்னு தெரில, அதுவே பிக் பண்ணி எப்படி ஸ்டூபிட்னு கேட்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். என்னால் பிலீவே பண்ண முடியல. கேட்ட கேள்வியே மோசம், அது வேற 10-12 நிமிஷம் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சதே. அது அவரோட டேலண்டா நான் எனக்கு அப்படிதான் பார்க்க முடியும். எனக்கு இட்ஸ் டூ மச் ஃபார் மீ டு ரியாக்ட். இன்ட்ரெஸ்டிங்கா என்னோட வெயிட்டும் இந்த படத்தோட என்ன சம்பந்தம்? இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் ஐ won't generalize all press because journalists like you நிறைய பேர் சாலிடாரிட்டியில் நிற்கிறாங்க, கஷ்டப்பட்டு டெய்லி எஃபர்ட் போட்டு தே ஆர் மேக்கிங் themselves aware of issues, கம்யூனிகேட் பண்ணுறாங்க கிளியர்லி, நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இன் அ அன்பயஸ்ட் மேனர். அவங்கள எல்லாரையும் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிற மாதிரி சில பேருங்க இருக்காங்க. இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அதுவுமே இது என்னன்னா, நேத்தியோடது கொஸ்டின் ஒரு மூளை இல்லாதத்தனமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதுல என் கூட இருக்கிற டீம்மேட்ஸ் கிட்ட சொல்றாங்க, புரிய வைங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது என்னது? ஏன் என்னால அது நான் ஒரு பெண் ஆனதுல மட்டும்தான் அப்படி கேட்டாங்க. ஒரு ஹீரோ கிட்டயோ ஒரு ஆக்டர் கிட்டயோ கேட்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பாதிச்சு. எனக்கு எந்த இடத்துல கௌரி ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா,
2 சைட்லேருந்து வரிசலா கேள்விகள் வந்துட்டு இருக்கும்போது எங்கேயுமே ட்ரிகர் ஆகல. என்னுடைய விஷயத்த ஃபர்ஸ்ட் கேளுங்க. நான் நான் ஒண்ணு சொல்ல வரேன். அவரு கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா அதுக்கு யாருமே கேட்க மாட்றீங்க. எகைன் எகைன் புல்லட் கொஸ்டின்ஸ் என் மேல வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் அந்த ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. அந்த ஹேண்ட்லிங் எப்படின்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா நான் ரொம்ப ட்ரிகர்டா தான் இருந்தேன். என் பக்கத்துல யாரு இருந்தாங்களோ, ஐ குட் ஃபீல் த ஹீட் ஃப்ரம் மை ஃபேஸ். அது நான் கோவத்திலயோ, நான் டப்புன்னு அழற ஒரு பெர்சன் தான் நானு. எஸ்பெஷலி கோவம் வரும்போது, பெண்கள் எல்லாருமே அழுவாங்க. எல்லாருக்கும் அந்த இது வரும். ஆனா, இது என்னன்னா, எனக்கு ஒரு வாரமா என் மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே. இட் ஹஸ் பின் ஐ வாஸ் ஃபீலிங் ஹெல்ப்லெஸ். என்னால அன்னைக்கு ஏன் பேச முடியல? ம். இட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எப்படி மாற முடியும் அப்படி நான் யோசிச்சு நானா எந்த ப்ரெஸ் மீட்லேயும் இதை டாப்பிக்காக எடுத்துக்க வரல. பிகாஸ் எனக்கு அந்த கைண்ட் ஆஃப் பப்ளிசிட்டியோ இல்லை லைம் லைட்டில் வர்றதுக்காக தட்ஸ் நாட் அன்னைக்கு மூமெண்ட் பாஸ் ஆச்சு. இன்னைக்கு அவரே டார்கெட் பண்ணி அவர் பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல. ம். நான் சொன்னேன், சார் நீங்க முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் பேசுறேன். யா. தட் எனக்கு ரொம்ப ட்ரிகரிங்காக இருந்தது. அவர் கேட்குறதெல்லாம் அவர் சொல்றாரு, உங்ககிட்ட டொனால்ட் ட்ரம்ப் பத்திலாம் கேட்க முடியாது, அதனால இதெல்லாம் தான் கேட்பாங்க. அப்புறம் வெயிட், நான் உங்களை குண்டுன்னு கூப்பிடலையே, உங்க வெயிட் தான் கேட்டேன். உங்களுக்கு புரியல மேபி, நீங்க தமிழ் இல்லை அதனால. ஓகே. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அது ஒரு ஜோக்கா தான் எடுக்கணும். இதுல என்ன கரெக்ட் தானே, இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தானே. முன்னாடி குஷ்புலேருந்து சரிதாலேருந்து எல்லாரையும் கொண்டாடி இருக்கோம். இப்ப நீ ஏன் அப்படி ஒரு இந்த கேள்விக்கு ஏன் இவ்வளவு அஃபண்ட் ஆகுற? ஆமா அந்த ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம் நான் கேட்டேன். ஆ ஆ ஆ இட் வாசன்ட் ஈஸி ஃபார் மீ டு பி குவைட். நான் அது கேட்டேன், எனக்கு ட்ரிகர் ஆகுது, சரி ஸ்பேஸ் கொடுப்போம். பிகாஸ் ஐ வாஸ் ரெஸ்பாண்டிங் நாட் ரியாக்டிங். ம். கரெக்ட். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்டது. whoever it is, ம். you have to listen. இது சம்டைம் he didn't deserve a place in that room. அந்த ரூம்ல அவருக்கு தகுதியே இல்லை அங்க இருக்கிறதுக்கு. ஓகே. ஆனாலுமே அவருக்கு இந்த தேவைக்கு மீறி நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். ம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு த ஃபிலிம். இந்த படத்தை அது எந்த இதிலும் பாதிக்கக்கூடாது, இது யாரும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி எதுவுமே ஆக்கக்கூடாதுனால ஐ வாஸ் வெரி ட்ரிகர்ட். பட் அட் த சேம் டைம் பட் த பாயிண்ட் இஸ், என்ன ரொம்ப எனக்கு அதுக்கு அவங்க பேசுறது கேட்குறதுலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பேசும்போது அந்த அளவுக்கு சைலன்ஸ் பண்ணாங்க. அதில் தான் எனக்கு ரொம்ப வருத்தம். உங்களோட வாய்ஸ் வெளில கொடுக்க விடாம. ஆமா, எனக்கு 10 மைக் இருந்ததுங்க என் முன்னாடி. ஆனாலுமே நான் பேசுறது யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு புல்லிங் நடந்துகிட்டு இருந்தது. என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 50-60 மேல் ஜேர்னலிஸ்ட்ஸ் ஒன்லி புருஷங்க மட்டும் இருக்கிற ஒரு ரூம்ல நான் மட்டும் தனி பெண்ணா இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்லாம் என்ன அது மைண்ட்லேயே ஏற்றுக்கல. பிகாஸ் ஐ எம் நாட் சம்மன் ஹூ ஃபீல்ஸ் ஐயோ எனக்கு ஐ டோன்ட் நீட் அ பர்சன் டு சப்போர்ட் மீ. பட் ஒரு லெவல் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் இப்படி யாருமே என் டீம்ல யாரும் பேசல, 50-60 பேர் இருக்காங்களே, இது என்ன நடக்குது? நான் நினைக்கிறேன் கேமராஸ்லாம் இருக்கு. ஓகே. கேமராஸ்ல இருந்துட்டுமே இந்த அளவுக்கு என்ன ஹராஸ் பண்ண முடிஞ்சது. கேமரா இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஓகே. என்னோட மைண்டே என்ன டார்க் பிளேசஸ்ல அவங்க போகுது. பிகாஸ் தீஸ் திங்ஸ் எஃபெக்ட் யூ, மென்டல் ஹெல்த், ட்ராமா, செல்ஃப் பாடி இமேஜ் இஷ்யூ, செல்ஃப் எஸ்டீம். இப்போ எல்லாம் சூசைட் ரேட்ஸ் ஏன் இப்படி இவ்வளோ வருது? ஏன் டிப்ரெஷன் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து தீஸ் ஆல் கான்ட்ரிபியூட் டு தேட். அண்ட் இல்லைனாலே எல்லாருக்குமே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னாலே நீ ரொம்ப குண்டாயிட்ட, ஒல்லியா இருக்க, வெள்ளையா இருக்க, கருப்பா இருக்க. அதுல இப்போ என்ன? அதுலயும் முக்கியமா கருப்பா இருந்தாலும் அழகா இருக்க. இந்த வேர்டே ஆக்சுவலா வந்து ஒரு அரசு தப்பான இதுதான். அதுதான் அதுலயும் இருக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த இண்டஸ்ட்ரி எப்பவுமே நம்ம மேல ஒரு கண் இருக்கு. எப்பவுமே ஒரு அட்வைஸ் இருக்கும். எப்பவுமே நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அந்த நாய்ஸை கட் பண்றதுக்கே நம்ம பாதி எனர்ஜி போகும். அதுக்கு மேல இப்படி வல்கரா என்னோட உடம்புக்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அந்த கமெண்டால. அவருக்கு அது நார்மலா இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன? தூக்குனாரு, வெயிட் என்னன்னு கேட்டா அதுக்கு என்ன? அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே. வேற ஒரு क्वेश्चंस இன்னும் ரொம்ப ஈஸியா வந்துருமோ? ஆமா, இன்னைக்கு என் வெயிட் கேக்குறாரு, நாளைக்கு என்ன கேட்பாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுவே நம்ம ஓகே அது நார்மல் அவருக்கு ஃபீல் ஆகுது, நார்மலைஸ் பண்றோம். இனவே நேத்திக்கு நடக்கும்போது சில பேர் சொன்னாங்க இன்டரப்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம், அது இது.
பட் இது அந்த ஒரு ஒன் லைன்ல மீறி அது போகிருக்கவே வேணாம். ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். யா, பிகாஸ் இட்ஸ் அட்டர் நான்சென்ஸ் அவர் கேட்டது. ஓகே. நான் என்னோட படத்தை பற்றி, கேரக்டர் பற்றி, நான் பண்ண ஒர்க்கை பற்றி ஒரு ரெஸ்பெக்டும் இல்லாமல் டைரக்ட் அட்டாக் ஆன் மை பாடி. அது ஒரு தரமான ஆப்ஜெக்டிஃபிகேஷன். அந்த ஷாவினிசம் அவ்வளோ ஷார்ப்பாக தெரிஞ்சுது. ஓகே. அது என்னால் ஏற்றுக்க முடியல. அது நான் பேசினேன், ட்ரை பண்ணுறேன், அங்கங்கே பார்க்குறேன், யாராவது நான் சொல்கிறது தப்பான்னு ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன். ஓகே. யா, பிகாஸ் ஒரு 10-12 நிமிஷம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்களே நான் ரொம்ப ஷாக்டா இருந்தேன். ஓ, நீங்களா அவங்க? ஆக்சுவலா நார்மலா தான் அந்த क्वेश्चन ரைஸ் ஆச்சு. நீங்க தான் அந்த கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு. அங்க என்ன திரும்பி இன்னொரு क्वेश्चंस வர ஆரம்பிச்சு. அங்க இருந்து ஒன்னு அப்புறம் இந்த சைடுல இருந்து நம்மள ஒருத்தர் இங்க இப்படி இப்படி மூடிட்டு நம்மள இப்படி என்ன சொல்றது, ஒரு டார்ச்சர் மாதிரி, ஒரு புல்லிங் மாதிரி, ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் பண்ண அந்த ரூம்ல. ஐ டென்ட் ஃபீல் சேஃப் இன் தட் ரூம். I felt all alone. பூட்டை கேட்டிருக்கோம். சரி, ஆக்சுவலாக குஷ்பு மேம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நிறைய சப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, கௌரி ஆதரிக்கிறவங்க எப்படி ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதை மாற்றி சொல்கிறவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், இதை வந்து எந்த வகையில் எடுத்துக்கிறாங்கங்கிற பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. ஆக்சுவலாக உங்களால் நிறைய பேருக்கு ஐ ஓப்பன் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ திங்க்? இப்போ அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணலையேன்னு வருத்தம். ஸோ ஐ எம் வெரி, நான் ஒரு அஜெண்டா வச்சோ இல்லை இதுதான் நான் பண்ணுவேன், ஒரு சிங்க பெண்ணாக நான் நாளைக்கு நியூஸில் வருவேன், அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி வித்தின் 2 minutes ஆஃப் த ப்ரெஸ் மீட் அவர் என்னை டார்கெட்டே பண்ணிட்டார். நம்மளை ஒருத்தர் இப்படி நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இப்படி எப்படி ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியும்? ஐ ஹேட் டு ஸ்பீக் அப் ஃபார் ஆல் உமன். என்ன மாதிரியும் நாட் ஜஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி, நம்ம எல்லாரும் எல்லா ஃபீல்டுலேயும், வீட்லேயுமே. ஏன் இங்கெல்லாம் சொல்கிறீங்க? ஒர்க் பிளேஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயே இது இருக்குது, நம்ம ஃபேமிலி ஸ்கூலில் இருக்குது, நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஸ்கூலில் இருக்குது. நம்ம அப்பியரன்ஸ், நீ எப்படி தான், அவள் ரொம்ப கலரு, இந்த பையன் ஒயிட் கலராக இருக்கான், அது அந்த பொண்ணு இதெல்லாம் இட் ரியலி எஃபெக்ட்ஸ் யூ. பாடி இமேஜ் இஷ்யூ. நம்ம இண்டஸ்ட்ரியில் அன்ரியலிஸ்டிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வெயிட்டு குறைச்சிட்டு வாங்க. உங்கள் வெயிட் என்னங்க நான் கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் ஹீரோயின் இல்லையே, நீங்க தானே ஹீரோயின், நீங்க வெயிட் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, அப்பனா அந்த கேள்விக்கான பதிலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. ஹீரோயினா இப்படி தான் இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், கிளாமர்டா இருக்கணும், அவங்கள்ட்ட நம்ம கிளாமர் क्वेश्चंस கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ. அது யார் அந்த உரிமை கொடுக்குறாரு அவருக்கு? அவரை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு ஹீரோயின்னா, இதில் நான் டாக்டராக நடிக்கிறேன். எந்த டாக்டர் சைஸ் 0 பர்ஃபெக்ட் பாடியில் இருக்காங்க? ஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா தே ஆர் சேவிங் லைவ்ஸ். தேர் ஆர் ஸோ மச் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க அஃப்கோர்ஸ். பட் நான் இப்போ ஐ எம் நாட் ஃபேட், ஐ நோ தேட். நான் என்னோட ஹைட்டுக்கு நான் கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் நாட் ரீச்சிங் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன், பப்ளிக்காக என்னை ஷேம் பண்ணுறதுக்கு பவர் ஃபீல் பண்ணுறாரு. 10-12 நிமிஷம் அதை பற்றி டிஃபெண்ட் பண்ணுற ஒரு இதுக்கு கேவலம்னு சொன்னாலும் கம்மி. அது எங்கேருந்து அந்த என்டைட்டில்ட் பிஹேவியர் வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம செஞ்சு தப்புன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல உட்காந்து அவர் பேசுகிறதா இருக்கட்டும். மேபி கௌரி வாய்ஸ் அவுட் பண்ணனால நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஒரு பொண்ணு எப்படி நம்ம இந்த கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோ. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 2 வாட்டியும் என்கிட்ட கேட்கல. ஏதோ இவெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கே வருத்தம் இல்லாத மாதிரி அவங்க ஏதோ சும்மா ஒரு எம்பெலிஷ்மெண்ட், ஒரு டெக்கரேஷன் மாதிரி வச்சுருக்காங்க சில பேர். ஹீரோயின்ஸ்னாலே அழகான ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரணும், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகி. பட் என்னோட வெயிட், என்னோட பாடி, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஹூ ஹேஸ் கிவன் யூ த ரைட்? அது இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் டாபிக். அது என்னோட சாய்ஸ். இன்றைக்கி நான் இந்த வெயிட்டில் இருக்கேன், நாளைக்கு நான் 80 கிலோ ஆவேன், நான் பண்ணுவேன். எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன். என் டைரக்டர் எனக்கு ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாருன்னா ஐ ஹாவ் ஃபிசிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப். திஸ் வாஸ் நத்திங் லைக் தட். இது ஒரு என்ன சொல்கிறது, இவங்களோட கான்ஃபிடென்ஸை கெடுத்திருக்காத இவங்களோட கான்ஃபிடென்ஸை லெசன் பண்ணுறதுக்காக ஒரு இன்டென்ஷனலான ஒரு இதுதான். அண்ட் லைக் யூ செட், இந்த ஒரு உமன்ஸ் பாடியில் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஜெனட்டிக்ஸ், என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியாது. இதில் ஒன்று பாடி டைப் இருக்குது.
நான் சாப்பிட்ற அளவுக்கு லைக் ஸோ there's a lot ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது, கட் இஷ்யூஸ் இருக்குது. ஹவு கேன் யூ மேஜிக்கலி எக்ஸ்பெக்ட் விமன் டு பி பர்ஃபெக்ட்? இது ஹீரோஸ் கிட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த ஒரு கேள்வி எல்லாருமே ரைஸ் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை மட்டும் கிளாமரைஸ்டு கொஷின்ஸ் வந்து எழுப்புறீங்க, ஏன் அதை ஹீரோட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க? அண்ட் என்னென்னா இதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. என்ன, ஒரு சில ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் இந்த கேள்விகளாக தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணவங்கள்ட்ட பெருசாக அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஃபியரில் அப்போ இருக்கீங்களா? இவங்கள்ட்ட கேட்டால் நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படி இது மாதிரியான கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்த்தேன். வாட் யூ திங்க்? அப்சல்யூட்லி. அதான் ஒரு மேல் நம்ம இண்டஸ்ட்ரியிலே எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட் பாடி ஷேப்ஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். இது என்கிட்ட போய் வெயிட்டை குறைச்சிட்டு வர சொல்கிறாங்க as if I am a lazy person. நான் ஏதோ சோம்பேறி, நான் என் வேலையில் இது கரெக்டாக நிற்காத மாதிரி, நீ உனக்கு உரிமை இல்லை இங்கே இருக்கிறதுக்கு, நீ வெயிட்டு குறைச்சிட்டு வா, அந்த மாதிரி தான் இருந்தது ஆட்டிடியூட். ஓகே, நான் குண்டுன்னு சொல்லலையே, வெயிட் தான் கேட்டேன். என்ன லூசுத்தனமாக பேசுகிறாங்கன்னு புரியலை. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு எங்கே இருந்துன்னு தெரில அந்த ஒரு கரேஜ் வந்தது. பிகாஸ் யூஸ்வலி ஐ எம் சம்மன் ஹூஸ் இமோஷனல், வெரி சென்சிட்டிவ். எனக்கு ரொம்ப ஆங்கர் வந்தால் நான் அழுவேன், ஸ்டாமர் பண்ணுவேன், கிளியராக பேச முடியாது. ஆனால் நேற்றுக்கு என்னன்னு தெரில, இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அது. ஸோ ஐ வுட் சே உமன் டு நாட் டாலரேட் திஸ். இது நீங்கள் எடுத்துக்கவே வேணாம். யூ டோன்ட் ஹாவ் டு பி குவைட். நீங்கள் சிரிச்சு எப்போவுமே ஒரு ஐடியல் கேர்ளாக இருக்க வேணாம். யூ டோன்ட் ஹாவ் டு பி அ குட் கேர்ள். நீங்கள் ஒஃபண்ட் ஆகிட்டீங்கன்னா யூ கேன் ரியாக்ட். அது கத்திக்கிட்டோ அடிச்சுக்கிட்டோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கட்டும், யூ கேன் டூ இட் இன் யோர் வே. நான் நேற்றுக்கு பண்ணது வாஸ் மை வே. உங்களுக்கு என்ன பீஸ் வருதோ. அனதர் ஒரு டிப்பு மாதிரி நான் என்கிட்டயே சொன்னது ஒன்று. இப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்டீங்க, ஒரு வாட்டி அவங்கள ரிப்பீட் பண்ண வைங்க. இஃப் ஹீ ஹேஸ் சம் சென்ஸ் ஹீ ஓன்ட் ரிப்பீட் இட். இவர் 10 நிமிஷம் அதை டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தது. இவர் வேறு கேஸு தான். என்ன நேற்றுக்கு சைலன்ஸ் பண்ண மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. There were times where none of them spoke out. ஆனாலும் I proved that I can speak out. அப்படியே நீங்களும் பண்ணலாம். இது நார்மலைஸ் பண்ண தேவையே இல்லை. This is not normal. This is not okay. This has to stop. இது அட்லீஸ்ட் இது கொஞ்சமாச்சு if it helps 2 or 3 other women, அது நான் ரொம்ப அதில் நான் சந்தோஷப்படுவேன். அவங்கள நான் ஜேர்னலிஸ்ட்னே கூப்பிட மாட்டேன். he is just a media person அப்படி நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் ரெகுலேஷன் வேணும். லைக் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மேபி இன் ஃபியூச்சரில் இந்த கொஷின்ஸ்லாம் அவாய்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம். ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ஸ் அவுட். இப்போ எனக்கு அதுக்கும் மீறி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியிலேருந்து சின்மயி மேம், குஷ்பு சுந்தர், ரோஹிணி மேம், கவின், நாசர் சார், பிரேம்குமார், பாரஞ்சித், மாரி செல்வராஜ், இப்படிப்பட்டவங்க என் சாலிடாரிட்டியில் இருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். being, and I would say men have also stood by me. அது நான் எல்லா மென்னையும் நான் அப்படி சொல்லலை. ஸோ ஐ வுட் சே தட் இட் ரியலி மீன்ஸ் அ லாட் ஃபார் மீ. நான் ஐம் a young actor, I'm still figuring it out. So the kind of support that they have lent me, சென்னை ப்ரெஸ் கிளப்பை நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். in less than 20 hours அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப டிப்ளமேட்டிக்லாம் இல்லாமல் இட் வாஸ் a very strong statement condemning the media person, and இந்த மாதிரி இதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு அவ்வளோ கிளியராக சொன்னாங்க. விச் இஸ் கிரேட். பிகாஸ் நம்ம எல்லாம் இப்படி இருக்கிற ரெகுலேட்டரி பாடிஸை நம்ம டிபெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ நம்ம போலீஸை எப்படி டிபெண்ட் பண்ணுவோம் நம்ம காப்பாற்றுறதுக்கு, அந்த மாதிரி இவங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணதுனால இட்ஸ் பியூட்டிஃபுல். அதுதான் எனக்கு வேணும். அண்ட் தென் அம்மா, கேரளாவில் இருக்கிற அம்மா அசோசியேஷன் posted saying we stand with you Gowri. டே பண்ணல. பிகாஸ் எப்போவுமே ஒரு டபுள் ஆங்கிள் இருக்கும். பிஆர் ஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க, இவ கொஞ்சம் அரகெண்ட்டாக இருக்கா, டிஃபிகல்ட்டாக இருக்கா, ஃபெமினிசம்ங்கிற ஒரு கார்டை தூக்கி, ஆமாம், உமன் கார்டு, ஃபெமினிஸ்டாக இருக்கா. ஸோ when I believe that things are changing. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இப்போவும் இது நடக்குதா, பட் த ஃபேக்ட் தட் த சப்போர்ட் ஹஸ் பின் பாசிட்டிவ். கண்டிப்பாக சொசைட்டி சேஞ்ச் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இனிமேல் இது கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் இது ஞாபகத்தில் வச்சு நடக்கலைன்னா ஐ வில் பி ஹாப்பி. திஸ் டசன்ட் ஹேஸ் டு பி நார்மலைஸ்ட். ஐம் வெரி 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 ஸ்ட்ராங்லி அகேன்ஸ்ட் திஸ். ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக சொல்லுங்கள், அந்த மொமெண்ட்டில் ரைஸ் பண்ணக்கூடிய கொஷினை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்துப்பீங்க? இது ஜேர்னலிசமே இல்லை. நான்
ரொம்ப சத்தம் இருந்தது அந்த ரூமில். எனக்கு யார் அவர்கிட்ட குவைட்டாக இருக்கிற சொல்கிறாங்களா இல்லை என்கிட்டயே குவைட்டாக இருக்கிற என் டீம்லேயே நிறைய பேர் சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை, அது போய்கிட்டே இருக்கு, அதனால ஓகே எல்லாரையும் கூல் பண்ணுறதுக்காக. பட் இஃப் ஐ வாஸ் இன் த ரூம் ஐ வுட் ஹாவ் ரியாக்டட். ஐ வுட் ஹாவ் ask them to stop. இப்போ அங்கே நான் கத்துனா தான் என் கேட்டேன்னா நான் கேமரா முன்னாடி வந்து ஸ்டாப் திஸ் இஸ் நாட் ஓகே. பிகாஸ் அந்த லெவல் ஆஃப் ஹவு வாஸ் இட் எக்ஸ்டெண்டட் ஃபார் ஸோ லாங்னு எனக்கு தெரியல. கொடுத்த மரியாதை எனக்கு திருப்பி கொடுக்கல அவங்க. நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், லெட் மீ ஸ்பீக், நான் பேசுகிறேன், ஒரே நிமிஷம் நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு 2 sentences கூட என்னால் பேச முடியல அவங்களால. 10 மைக் இருந்தது. ஸ்டில் த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட், நீலாம் பேசவே கூடாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டிடியூடை அது ஓவர் நைட் மாறாது. எனக்குமே இப்போ அவர் ஒரு அப்பாலஜி கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. as long as you sit and understand what you could have done better, அதுவே போதும் எனக்கு. நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேங்க. அந்த பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துச்சா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேனோ, did I cross a line எனக்கு தோணுச்சு. ஒரு மாதிரி அன்சேஃபாக ஃபீல் பண்ணேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ எம் ப்ரிவிலேஜ்ட். I was the only woman in the room, but I would say that நான் ஒரு லீடிங் ஆக்டர் இந்த படத்தில். எப்போவுமே நம்ம ஒரு ஹீரோயினையும் அங்கே வேற ஒரு ஒர்க்கிங் உமனும் இருந்தால் எனக்கு தான் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எனக்கே இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சிதுன்னா how will it be for another girl? I really felt unsafe in that place. எனக்கு அங்கேருந்து I wanted to leave, but then I didn't want this thing to get diluted. நான் இப்போ அங்கேருந்து எனக்கு உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அங்கே இருக்கவே வேணாம். எனக்கு அதுக்கப்புறம் என்னை இந்த அளவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, நான் ஏன் இங்கே இருக்கணும், அப்படியே கிளம்பலான்னு நினச்சேன். பட் தென் தட் வில் பிகம் ஹவு கௌரி லெஃப்ட் த ப்ரெஸ் மீட். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிகிட்டே இருந்தாங்க என் ஃபேஸ். அழுவாங்களா. they were waiting to get that reaction. உங்களுடைய டீயர்க்காக. ஆமாம். எனக்கு சுற்றி ஒரு மாதிரி நம்ம ஒரு கிரைசிஸில் சுற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி. they are just waiting to like catch you and eat you up மாதிரி அந்த ஒரு ஃபீலிங். பட் I was still there. எனக்கு அழ வேணாம். எனக்கு இங்கே வரைக்கும் வந்தது. நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு சம் ஸ்ட்ரென்த் இன் மீ இல்லைன்னா நான் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக அழற ஒரு பர்சன் நான். there is nothing wrong with crying is not weakness. அது ஒரு கம்ஃபர்டபுள் தான் வச்சு. நான் பப்ளிக்காகவும் அழறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட சிச்சுவேஷனில் நான் அவளை அழ வச்சிட்டேன். அந்த ஒரு ஈகோ பூஸ்ட் எனக்கு கொடுக்க வேணான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. என்னை பேசவே விடலை. நான் இப்போ என்ன why am I here? did I deserve to be here? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா? என் படம் பண்ணேன், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் ப்ரமோட் பண்ணுறேன், ப்ரொடியூசரும் ஹாப்பியாக இருக்காரு. ஐ எம் பீங் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர் அண்ட் ஐ எம் ஸ்டில் ஃபேஸிங் திஸ். கரெக்ட். இட்ஸ் வெரி அன்ஃபேர். காலம்புரை ப்ரெஸ் மீட்டில் கூட ஜஸ்ட் வந்தீங்க, படத்தை அட்ரெஸ் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச், அதோடய அங்கேருந்து லீவ் ஆகிட்டேன். என்னென்னா மேபி நான் இது எப்படி கூட தெரியல, ஏன்னா நேற்று தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, எகெயின் அந்த ஒரு ஆம்பியன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேணாமோ அப்படின்னு கூட நான் மேபி எனக்கு தோணுது. அதான் ரீசனாக இருக்குமா? கொஞ்ச நாள் எனக்குமே அந்த அளவுக்கு மைக்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பக்குன்னு ஆச்சு. ஐ won't let this be a trauma. பிகாஸ் நான் ஐ did everything right. I have no regrets. நான் அதுக்கு எவ்வளோ பவர் கொடுக்குறேனோ அதுதான் என்னை கண்ட்ரோல் பண்ணும். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் பவர். ப்ரெஸ் மீட் நடந்தது இல்லை பிரச்சனை, அங்கே இருக்கிற ஆளுங்க தான் பிரச்சனை. இனிமேல் நான் இன்னும் படங்கள் பண்ணுவேன். நான் இந்த கேரக்டரை பார்த்து என்னை காசு பண்ணுவாங்க நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் நான் என்னோடய வேலையை பார்க்கணும். இதுவும் ட்ராமா ஆகி இனிமேல் ப்ரெஸ் மீட்டே நான் போக மாட்டேன்னு சொன்னால் நோ, ஐ திங்க் ஐம் பிகர் தென் தட். இன்றைக்கி நான் ஏன் அட்ரெஸ் பண்ணலைன்னா படம் எல்லாரும் பார்த்துட்டு அந்த ஒரு மூடில் இருக்காங்க. ஆல்ரெடி நேஷ்னல் நியூஸ் வரைக்குமே அது போச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஒரு Q&A ஸ்டார்ட் பண்ணால் அது போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஐ வாண்டட் டு இப்போவே கொஞ்சம் டைல்யூட் ஆகுது, என் படத்தை பற்றி அவ்வளோ பேசாமல் இதில் போகுது. ஸோ ஐ வாண்டட் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மூவியை பற்றி பேசலாம். பட் வி ஆல் டிட் மென்ஷன் நேற்றுக்கு நடந்தது. எனக்கு அந்த சப்போர்ட், அதுதான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட ஒரு பவர் நான் ஃபீல் பண்ணேன். ஆல்தோ 1% இந்த மீடியா ஒன்லி டிட் திஸ், பட் ஒரு 95% நல்லா தான் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் 5% ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேட் ஆன் எனி ஒன். ஒரு ஜீரோ எத்திக்ஸ்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சு. சில பேர் ஒர்க் பண்ணுற ஜேர்னலிசமில் அவருக்கு என்ன எத்திக்ஸ்,
எத்திக்ஸ்னே தெரியாது ப்ராபப்ளி. பிகாஸ் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் எத்திக்ஸ் இருந்தால் இந்த ஆள் இப்படி பேசியிருக்க மாட்டார் என்கிட்ட. ஓகே ஓகே. அண்ட் இன்றைக்கி மார்னிங் நடந்த ப்ரெஸ் மீட்டில் உங்கள் டீம் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வி ஸ்டாண்ட் வித் கௌரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மொத்த இந்தியாவே இந்த நியூஸ் கேட்டு எதை ஸ்டாண்டிங் வித் மீ, மை டீம் ஷுட் ஆல்சோ பி ஸ்டாண்டிங் வித் மீ. அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன சொல்கிறது, டீமாக இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் த மூவி ஹேஸ் பின் ரியலி குட். நான் குட் டேர்ம்ஸில் தான் இருக்கேன். நேற்றுக்கு நடந்தது ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் நான் எதையும் மாற்ற விரும்பலை. ஸோ யா, நேஷ்னல் நியூஸாக மாறினாலும் நேஷ்னல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நேற்று நடந்த ஒரு விஷயத்தை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த டைமை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சதீஷ், தேங்க்யூ.